Hi friends, welcome to Two Bird channel. Hello friends, இன்றைக்கி நம்ம சேனலில் சில்க் த்ரெட் வச்சு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிவிங் த்ரெட் வச்சு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸில் எப்படி பேசிக் செயின் போடணும் அப்படிங்கிறத நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சில்க் த்ரெட் வச்சு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் வந்து 2 எடுத்திருக்கேன். அதில் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நார்மல் அயன் நீடில் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். எப்போயுமே நம்ம போடுற மாதிரி எண்டு நாட்டு போட்டுக்கணும். இந்த எண்டு நாட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த செகண்ட் கிளாஸ் எப்படிங்கிறத புரியும். இப்போது சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் நம்ம போடலாம். நான் அதுக்காக கர்வ் வேவிங் லைன், டபுள் ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் கர்வில் எப்படி வந்து நம்ம பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக 3 லைன் போட்டிருக்கேன். இதில் தான் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் இருக்கும், செகண்ட் வந்து டபுள் செயின் ஸ்டிச் இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கிளாஸான டபுள் செயின் ஸ்டிச், வேவிங் லைன், கர்வ் லைன் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை நல்லா கிளியராக பாருங்கள். அப்போ தான் அந்த கர்வில் வந்து எப்படி நான் வளைவு போடுறேன், எப்படி பெண்ட் பண்ணுறேன், நீடில் ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கர்வ் லைன்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பெரிய பெரிய டிசைன்லாம் போடும் பொழுது நீடில் ரொட்டேஷன் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு ஃபினிஷிங் வந்து நல்லாவே கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம நாட் போட்டதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஹோல்டு பண்ணணும் த்ரெட்டை அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அந்த கர்வ் லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நார்மலாக ஒரு லூப்பு பேசிக் செயின் எடுத்துகிட்டு எந்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் நம்ம பேக் செயின் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பேக் செயின் போட்டோம் அப்படின்னா தான் பிரியாமல் வரும், நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரியாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம். டிசைன்ஸ்லாம் போடும் பொழுது சின்ன சின்ன செயின் ஸ்டிச் வந்து போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டிசைன் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். பெருசாக போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் போடும்பொழுது பெரிய ஸ்டிச் போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசைன்லாம் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்பயும் போடுற மாதிரி செயின் ஸ்டிச்சு தான் நம்ம போட்டிருக்க ட்ராயிங்க்கு மேலேயே அந்த நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி போகணும். இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெண்டு வரும்போது எப்படி போடணும் அப்படின்னா அந்த நீடிலோட நிப்பு வந்து எந்த பக்கம் போடணுமோ அந்த பக்கம் அந்த டிப்பு வந்து திரும்பி இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வளைவு வந்து அந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறதுனால நம்மளோட டிப்பு வந்து அந்த பக்கம் தான் திரும்பி இருக்கணும். இப்போது பெண்டு போடும் பொழுது சின்ன நம்ம எப்பயும் நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சை விட ரொம்பவே குட்டியாக போடணும். அப்போ தான் அதில் வந்து நம்மளுக்கு பெண்டு நல்லாவே கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம எப்பயும் போடுற மாதிரி பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து ஷார்ப்பாகிடும், கூர்மையாக இருக்க மாதிரி போயிடும். பெண்டு நம்மளுக்கு வளைவு ஷேப்பில் கிடைக்காது. ஸோ அந்த வளைவில் வரும்பொழுது சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது கீழ்ப்பக்கமாக நம்ம போயிட்டோம். கீழ்ப்பக்கமாக போடும் பொழுதும் சின்னதாக செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். அந்த வளைவில் கார்னர்லாம் வரும்பொழுது சின்ன செயின் ஸ்டிச் போடணும். இதை ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு அதுக்கப்புறம் போடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய செயின் தான் போட்டுக்கலாம். பெண்டில் வரும்போது மட்டும் சின்ன செயினாக போட்டு கார்னரை நம்மளை வளைச்சி போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கார்னர் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக வரும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வளைவு வந்து கரெக்டாக வந்திருக்கும். ஷார்ப் இருக்காமல் அந்த எட்ஜஸ் வந்து நல்லா வளைவாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் போடும் பொழுது அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். நம்ம இதில் வந்து வளைவு ஷேப்புக்கு போட்டிருக்கோம், இல்லை கார்னர் ஷேப்பு, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஸோ நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அந்த ட்ராயிங்க்கு தகுந்த மாதிரி நீடியில் ரொட்டேட் பண்ணி அந்த டிப்பை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். இப்போ ஃபுல்லாக இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இந்த கார்னர் வரும்போது பாருங்கள் குட்டி செயின் போடுறேன். குட்டி செயின் போட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணுறேன். அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வளைவு ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் முடித்த உடனே எண்டு நாட்டு போடணும். எண்டு நாட்டு வந்து நான் இப்போ ஆரியில் போடுற எண்டு நாட்டுன்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எண்டு நாட்டு வந்து உங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கட் பண்ணி மட்டும் விடுங்க. நான் அந்த எண்டு நாட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத தனியாக நான் ஒரு டுட்டோரியல் போடுறேன். அப்போ தான் கிளியராக புரியும். பாருங்கள், நான் ஆரி நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி விடலை. ஸோ எண்டு நாட்டுக்குன்னு தனியாக நான் ஸ்டிச் போடுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக புரியும். அதுக்கப்புறம் இப்போ டபுள் லைன் நம்ம போட்டுக்கலாம். டபுள் லைன் ஸ்டிச் வந்து நார்மலாக நம்ம போடுற செயின் ஸ்டிச் மாதிரியே தான், சிவிங் த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான். பட் அதை வந்து டபுள் லேயராக போட போகிறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சமே இன்னமும் நல்ல எம்போசிங்காக தெரியும். ஸோ அதுக்காக டபுள் லைன் நம்ம போடுறோம். பாருங்கள், டபுள் லைன் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இது வந்து வீடியோ காமிக்கல. எதனால் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிவிங் த்ரெட்டில் போட்ட மாதிரியே தான் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச் தான், நார்மல் செயின் ஸ்டிச். அதனால் நான் உங்களுக்கு காமிக்கல. நம்ம எப்படி இந்த வளைவுக்கு செயின் ஸ்டிச் போட்டோமோ அதை ஸ்ட்ரைட்டாக போடுறோம், அவ்வளோதான். இப்போ பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த வளைவுக்கு போட்ட ஸ்டிச்சை விட அந்த டபுள் செயின் ஸ்டிச்சு ரொம்பவே எம்போசிங்காக தெரியும். இதை நீங்கள் நார்மலாக நெக் லைன் பார்டருக்குமே இந்த வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே டபுள் லேயர் இல்லைனா 3 லேயர் இது மாதிரி போட்டிங்கனாவே ரொம்ப எம்போசிங்காக நல்லா ஃபினிஷிங்காக தெரியும். ஸோ அடுத்து நம்ம வந்து கர்வ் லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கர்வ் லைனில் நிறையவே நம்ம நீடில் ரொட்டேஷன் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் நிறையா வரும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக செயின் ஸ்டிச் எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நூலும் கட் ஆகாமல் நீட் ஃபினிஷிங்காக வரும். எப்பயும் போடுற மாதிரி பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராயிங்க்கு தகுந்த மாதிரி நீடில் ரொட்டேஷன் நம்ம திருப்பி போடுறோம். இப்போ வளைவுக்கு கொண்டு வரும் பொழுது சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நார்மலாக கொண்டு போய் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி சுற்றி நம்ம போட போகிறோம். இவ்வளோ தான் அந்த கர்வ் லைனும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சு ஃபினிஷிங் நல்லா வரும். அதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் நல்லா வரும். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் வந்து நீட்டாகவே இருக்கும். மெட்டீரியல் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன். எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் நம்ம செயின் ஸ்டிச் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி இதையும் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கர்வ் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டபுள் லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீவிங் லைன், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட் ஃபினிஷிங் வந்துடும். ஸோ டெய்லி ஒரு 1/2 அன் ஹவராவது செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே தான் கண்டினியூ ஆகும். ஸோ வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இதில் கிடையாது. செயின் ஸ்டிச்சு தான் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம போடுறோம். இந்த கர்வில் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா பார்த்துக்கோங்க. நீடில் ரொட்டேஷன் எந்த பக்கம் அந்த டிப் திரும்பி இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்படி ரொட்டேட் பண்ணால் இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்படி போகணும் அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்குவோம். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கர்வ் லைன், வேவ் லைன், டபுள் ஸ்ட்ரைட் லைன் இதெல்லாம் இவ்வளோ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வந்து ஜிக்ஜாக் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.